ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேங்ஸ்டர் டிஎஸ்பி. நாம் இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ராப்ளக்ஸ். அதில் ஃப்ளீ த ஃபெசிலிட்டின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம மேப்புக்குள்ளே வந்துட்டோம், வரப்போகிறோம். லோடிங் ஆகிட்டு இருக்கு. கில்லரா என்ன வருது? சர்வைவர். இப்போ நம்ம இங்கே இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம ஹேக் பண்ணணும் கைஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எக்ஸிட் ஓப்பன் ஆகும், அதில் நம்ம ஓடணும். இடையில இந்த பீஸ்ட்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, கில்லர், அவன்கிட்டே நம்ம தப்பிக்கணும். அப்படி அவன் ஜம்ப்பும் பண்ண முடியாது, க்ரௌச்சும் பண்ண முடியாது. நம்மளை மாதிரி பண்ணனா அவனுக்கு மூமெண்ட் ஸ்பீட் கம்மியாயிடும். இப்போ நம்ம அதெல்லாம் ஹேக் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் பண்ணணும். அதே நம்ம அவங்க அந்த பீஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்தை எடுத்துருவான். பிளேயர்ஸ் யாராவது வந்து ரிவைவ் பண்ணும். ஸோ இதுதான் கைஸ் இந்த கேமோட பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ 2 பேர் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் முடிஞ்சிடும். டப்ப இ இப்போ இது அவங்களுக்கு ஏதோ அது உங்களுக்கு ராப்ளக்ஸில் உள்ள டெட்ரில்ஸில் த கிளாஸஸ் கிஃப்டாக வேணுமா? நோ மேன் அண்ட் ஃப்ரீகோவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவர் ஒரு கிவ்அவே வைக்கலான் இருக்கார் கைஸ். வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ மறக்காமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவர் நிறைய கிவ்அவே கொடுக்கலான்னு சொன்னார் கைஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். லாஸ்ட்டில் அந்த சேனலில் உள்ள வீடியோவே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போ இதில் போய்ட்டு ஒளிஞ்சிக்கிட்டு பீஸ்ட்டுக்கிட்டேருந்து தப்பிப்போம் கைஸ். தப்பிச்சிட்டோம். எப்படியோ அங்கேருந்து அந்த கேப்சர் போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, திரும்ப வரணும். என்னடா இது, நம்மளுக்கு வந்த சோதனையை பாருங்க கைஸ். நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இப்படி ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். இதோ ஓடுதுங்க கைஸ். நம்ம இப்படி போய் அதுக்குள்ளே போய் பார்ப்போம் இதாக இருக்குன்னு. இங்கேயும் அதுவும் இல்லை கைஸ். இதில் பெரிய வேலையே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது தான் கைஸ். இதுதாங்க கைஸ் தலைவலியாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு டைப் பண்ணலாம். ஹேட்டுன்னு யாரோ ஹேக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் சேர்ந்து ஹேக் பண்ணால் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஹேக் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் ஒரு சிம்பிள் காமிக்குங்க கைஸ், ரெட் கலரில். பீஸ்டால் பார்க்க முடியும். பார்த்துட்டு ஆனால் நம்மளை வந்து கண்டுபிடிச்சி கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ஸோ அதனால் இந்த கரெக்டாக பார்த்து கொடுங்க கைஸ். ஸோ இதுக்குள்ளே நம்மளை அடைச்சி வச்சுருவாங்க கைஸ். ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதில் அடைச்சி வச்சுருவாங்க கைஸ். நம்மளை இப்படி போய் க்ரௌச் போட்டு உள்ளே போயிடலாம். யாரும் இல்லை. எஸ்கேப். இன்னும் ஒரே ஒரு இது இருக்குது கைஸ், ஒரே ஒரு கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் எங்கே இருக்குன்னு தெரியலையே. மேலேருந்து கீழே குதிச்சு எங்கே இருக்க பார்ப்போம். போய் பார்ப்போம். இப்படி ஒரு ஜம்பை உள்ளே போட்டு போய் பார்ப்போம் கைஸ். நான் இங்கேயும் இது மாதிரி ஃபேக்காக கூட வச்சு ஏமாற்றுவாங்க கைஸ். நம்பக்கூடாது. இவனும் ஒரு ஃபேக்காகவும் வச்சு ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம டைம் லாஸ் ஆகி பீஸ்டால் ஜெயிக்க முடியும்ன்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஷ்ரைன் யாரோ அதோ இருக்குது. அது தெரியுது கைஸ். பிசி அதோ தெரியுது கைஸ். இப்போ உடனே அங்கே போகக்கூடாது. உடனே அங்கே போனால் மாட்டிப்போம் கைஸ். பொறுமையாக ஸ்னீக் பண்ணிப்போம். இப்படி போயிட்டு கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டு இந்த பக்கம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஹே, ஓடிடே. ஐயோ, பின்னாடியே துரத்துது கைஸ். காப்பாற்றுங்க. ஐயோ ஓடு. பிளேன் மேலே ஏறிடு. பாடி தப்பிச்சிட்டேன். போயிட்டு இங்கேருந்து எங்கேயாவது மறைஞ்சிப்போம். எதுவும் மறைஞ்சிக்கிட்டு பார்ப்போம். இதோ தெரியுது கைஸ், அங்கே இருக்குது கம்ப்யூட்டரு. இப்போ குடுக்குறோன்னு ஓடுவோம். கில்லர் எங்கே இருக்கான்? 2 பக்கம் எக்ஸிட்டு. இப்போ எக்ஸிட் ஆகிடலாம் கைஸ். ஒரே ஓட்டம்.
இப்போ போயிட்டு நம்ம இது பண்ணிடலாம் கைஸ். அதை யாரோ அதுக்குள்ளே ஹேக் பண்ணிட்டாங்க. சாக்லேட்டி ஸ்கூப் எஸ்கேப். சாக்லேட்டி ஸ்கூப்புன்றவன் எஸ்கேப் ஆகிட்டானா கைஸ். நம்மளும் எஸ்கேப் ஆகிடும். யாரோ மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? இல்லை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அப்போ நேரம் நம்ம இப்படி ஓடுவோம். யாரும் இல்லை. அப்புறம் போடு பீஸ்டே கேம் விட்டு வெளில போயிட்டாங்க. வேற லெவலு. ஸோ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். டோட்டலாகவே பீஸ்ட்டை தவிர 3 பேர் இருந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த கேமில் ஒரு சீக்ரெட் இருக்குது கைஸ். அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நேராக இப்படி வந்துக்கோங்க. இங்கே ஒரு இது தெரியுதா? க்ரௌஸ் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், ஒரு கிஃப்ட் இருக்கும். கிஃப்ட்டில் ஒரு சீக்ரெட் இருக்கும். ஆனால் அது என்னன்னே புரிஞ்சிக்க முடியல கைஸ். ஆனால் அது இந்த கேம்லேயே நீங்கள் சும்மா ஹைட் அண்ட் சீக் அது மாதிரி 1 minute 30 seconds விளாட்றீங்கன்னா நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். ஏதோ நியூஸ் பேப்பரு, இது ஆர்கேட் மிஷின் எல்லாம் வச்சுருக்கேன். இதோ பாருங்கள். அப்படியே நம்ம நேராக இது கீழே இருக்கோம். எல்லாமே தெரியுது பாருங்க. இப்படி பார்த்து கூட வரலாம் நீங்கள். ஸோ அதுக்குள்ளே மேட்சே ஆரம்பிச்சிட்டாங்க. கேம் ஸ்டார்டிங். யூ ஆர் அ சர்வைவர். ஏன்டா என்னை பீஸ்டாக கொடுங்கடா, வேறு லெவலாக இருக்கும்டா. அடிச்சு பறக்க விடலாம் எல்லாரையும். என்ன குட்டியாக இருக்கும், அவ்வளோ பெருசுக்கு இருக்காங்க. நம்மளால் குதிக்க முடியல. என்னாச்சு? எல்லாமே நம்மளோட குட்டியாக இருக்குது. என்னாச்சு? இல்லை இந்த மேப்லேயே நம்ம குட்டியாக இருக்குமா? அட கைஸ், க்ரௌச்சு கொடுத்துட்டு அதை எடுக்க மாறேன்ட்டேன் கைஸ். 4 கம்ப்யூட்டர் இருக்குது. இது ஆர்கேட் மிஷினா? சொட்டு கலர் மாறுது கைஸ். நல்லா இருக்கே. இந்த கம்ப்யூட்டர் இல்லை. இந்த பக்கம் அது கம்ப்யூட்டர் இல்லை கைஸ். ஓ, கம்ப்யூட்டர் தானடா இது. வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது கைஸ். அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும். இப்போ நம்மளே இதை ஹேக் பண்ணிடலாம். மேலேயும் எதுவும் இல்லையே. கேமிங் ஹச் காட் மாட்டிக்கிட்டான். இதோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் சிம்பிளும் இந்த மாதிரி லைஃப் இருக்குன்னு காமிக்குங்க. பாருங்கள், அவன் ஜம்ப் பண்ணோடனே அவன் வீக் ஆகிடுவான். ஸோ அடிச்சிட்டாங்க கைஸ் நம்மளை. ஐயோ, டபிள்யூ கொடுத்து தப்பிப்போம். டபிள்யூ. ஐயோ, என்னையும் கேப்சர் பண்ணிட்டாங்களே. யாராவது வந்து காப்பாற்றுங்க, நீ காப்பாற்றுங்க. இப்போ அவன் கிட்டத்தட்ட சாவ போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தன் மாட்டினான்ல, கிட்டத்தட்ட அந்த ஹெல்த்து குறைய போகுது. கூட திரும்ப மாட்டையாக்கிறாங்க. திரும்ப யார் காப்பாற்றுறா? கேமிங் ஹார்ட் ஃப்ரோசன். செத்தே விட்டான் ஐயா. அவன் செத்தே போயிட்டாங்க அவன். பாவம், அவன் என்ன பண்ணுறது? இதுக்குள்ளே பூந்து ஓடி போயிடலாம். பாய். ஓடி போயிட்டு இதுக்குள்ளே போய் ஒழிய முடியாதடா. போயிட்டு ஒழிய முடிஞ்சிருந்தா வேறு லெவலாக இருந்திருக்கும். கில்லரால் வந்திருக்கவே முடியாது. ஐயோ. ஷ்ரைன் வாஸ் கேப்சர்டு. இங்கே ப்ரைஸாங்க, ப்ரைஸெலாம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகிறது ஆபத்து, அதனால் போய் தான் ஆகணும். இப்படி பூண்டு போவோம். இல்லை, என்னடா இது? பாத்ரூம் பக்கத்துலேயே சர்வர்லாம் வச்சுருப்பீங்க. இதை தண்ணி பட்டு இதாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
அது அந்த இதே ஃபுல்லாக கரண்ட் ஆகிடுமேடா. அப்புறம் அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகி அந்த இது வெடிச்சிருமேடா. அது எஸ்கேப் பண்ணி விட்ருவோம். என்ன எஸ்கேப் ஆகலை? ஓ கொடுக்கணும் போல கைஸ். சாக்லேட் ஸ்கூப் வாஸ் கேப்சர்ட். அவரையும் போய் காப்பாற்றோம். ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, சுற்றி சுற்றி போனால் தப்பிச்சிக்கலாம். இப்படி போயிட்டு ஐயோ கில்லர். இப்படி போய் கில்லர் ஓடிடே. வேலை கைஸ் கில்லர் பார்க்கல. பார்த்துட்டேன் வராத, ஓடி போய்டு கில்லரு. ஐயோ காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேன், சேர்த்துக்கிட்டேன். முடிச்சுட்டாங்க கைஸ், முடிச்சு விட்டாங்க. பாருங்க கயிறு கட்டி இழுத்துட்டு போய்ட்டு நீயும் லாக் பண்ண போகிறாங்க. காப்பாற்றுங்க என்னை அடைச்சி வச்சாங்க. சிக்கனே அடுத்த தாட்டி வந்து ஓட அடிக்கிறாங்க கைஸ். பாருங்க கில்லர் போய் ஒளிஞ்சிக்கிட்டு அடுத்த தாட்டிலாம் பக்கத்துலேயே நின்று எவன்டா வரான்னு நானும் பார்க்குறேன். இருங்க, எவனையும் காப்பாற்ற முடியாது. என்ன பண்ணுறது? ஸ்ட்ரெயின் ஹெல்ப் பண்ணுறாங்க. திரும்ப அந்த சாக்லேட் ஸ்கூப் மாட்டிக்கிட்டாங்கடா. டேய் யார்ரா நீ? மாட்டிக்கிட்டே இருக்காங்க கைஸ் அவன். நம்மள்ட்ட கொஞ்சோண்டு தான் கைஸ் ஹெல்த் இருக்கு. ஹேக் பண்ணுவோம். ஹேக்கு. இன்னும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் கைஸ் இருக்கு. ஐயோ கில்லர் அப்படி போகிறானே. சீக்கிரம் ஹேக் அடிச்சிடா சாமி, ஓடு. நிற்காம ஓடணும். ஓடிடுவோம். இதுக்குள்ளே போகணும். ஆட நான் உள்ளே போயிருக்கலாம் கைஸ். செத்துட்டேன். ஐயோ காப்பாடுங்க. அவ்வளோதான் கைஸ், செத்துட்டோம். வாய்ப்பே இல்லை. இனிமேல் அவனும் ரிவைவ் பண்ண மாட்டாங்க. எவனும் நம்மளை ரிவைவ் பண்ண முடியாது. சாக்லேட் ஸ்கூப்பு நீ வந்து காப்பாற்றுறா. சாக்லேட்டு ஹேட்டு போடு. எல்லோரும் செத்துறாங்க. குறையுது. பார்க்கணும் குறையுது. உறைஞ்சி போய் செத்து போயிட்டேன் கைஸ். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா யூ ஃபெயில் டு ஃப்ளீ த ஃபெசிலிட்டி. தோத்துடும் கைஸ், தோத்துடும். ஸோ இதில் ட்ரேடிங் போர்ஷன் ஒன்று இருக்குது கைஸ். அதுக்கு என்னென்னா நம்ம லெவல் 6 வேணுன்றாங்க. ஸோ இதில் ஒரு மினி கேம் இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன். ஸ்ட்ரெயினும் ஃப்ரோசனு. இன்னும் அந்த சாக்லேட் ஸ்கூப் தான் இருக்கான். சாக்லேட்டே இதுதான் கைஸ் அந்த மினி கேமு. இப்போ பாருங்கள், தொட்டிங்கன்னா மறைஞ்சு போயிடும். அதனால் நிற்க மறைஞ்சு போகும் பாருங்கள். அப்புறம் கைஸ் ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும் கைஸ். இந்த கேமு தான் கைஸ் ஹைலைட்டு. இப்போ பாருங்கள், கீழே வந்துட்டோமா, இங்கே ஏணி வச்சுருக்காங்க பாருங்கள் கைஸ். இதில் அப்படியே ஏறி போய்க்கலாம். ஸோ நம்ம விளாண்டுட்டு இருந்த மேட்ச் ஓவர் ஆகிடுச்சு கைஸ். அடுத்து ஒரு மேட்ச் ஓடணும். அது வரைக்கும் இதுலேயே விளாண்டுருக்கலாம். இன்டர்மிஷன் 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போட்டு 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போட்டாச்சு. ஸோ நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் ஆகணும், கேம் பிளேயில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் டிஎஸ்பின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஒரு பிசி வச்சு ஹெட்டே ஒரு பிசியாக வச்சு வருவேன் கைஸ். உங்களுக்கு அதை அடுத்த கேம் பிளேயில் காமிக்கிறேன். இப்போலாம் ஃப்ரீ யூஜிசி ஐட்டம்னு ஒன்று இருக்குது கைஸ். அடுத்து அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறேங்க கைஸ் உங்களுக்காக. ஃப்ரீயாக ரோபக்ஸ் இல்லாமல் நிறைய அவுட்ஃபிட்ஸ்
இருக்குது கைஸ். டோன்டாரில் இவன் தான் கைஸ் போன தாட்டி இதாக வந்தான் கைஸ். இவன் நான் கில்லராக வந்து என்னை போட்டு பிரிக்கெட் எடுத்தான். ஓடு ஓடு. ஹாப்பி ஹாப்பி ஓடு. உள்ளே வந்து அடிச்சிட்டாங்க. ஐயோ போச்சே போச்சே. ஐயோ போச்சே. காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க. காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க. எங்கேயோ கூட்டு போயிட்டுருக்காங்க. என்னடா இது இப்படி போய் ஓப்பன் பண்ணி. ஐயோ கேப்சர். நம்ம மாட்டிக்கிட்டோம் மக்களே, மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது? சர்வைவர்ஸ் ஹெல்ப் மீ, என்னை காப்பாற்றுங்க. யாராவது வருவாங்களா? ஃப்ரீ த ஃபெசிலிட்டி. கேம் ஓவர். இந்த பீஸ்ட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க கைஸ். கேம் விட்டு முடியாது. நான் கேமை விட்டு போகிறேன். ஐயோ ஐயோ காமெடியாக இருக்கு பாருங்க கைஸ். கேம் விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? பாருங்க கைஸ், வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அப்படி போய் அந்த கேம் அந்த ட்ரேடிங் போஸ்ட்டுக்கு தண்ணி போகுது கைஸ். மேப் ரோட் போடுவோமா? நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே போகலாம். இப்போ இதுக்கும் போட்டுறா அதுலேருந்து போயிடும் போல. எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டே இருப்போம், ரேண்டமாக போட்டுக்கிட்டே இருப்போம். சரி இதே போகணும். கேம் காயின் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ரீஜாயின் கேம் ஆஃப்டர் பையிங். விஐபி நேம் டேக், விஐபி பேட்ச், விஐபி பேன் ஹேமர். நிறையா இது கொடுக்குறாங்க போல கைஸ். என்ன நீங்கள் கொஞ்சம் ரியல் காசு யூஸ் பண்ணணும். அதை வச்சு நீங்கள் ரோபக்ஸ் வாங்கணும். அந்த ரோபக்ஸ் வச்சு நீங்கள் இது பண்ணணும். ஸோ நம்ம தான் கைஸ் இந்த தாட்டி கில்லரு, ஹேக்கர், ரன்னராக மாறிடலாம் கைஸ். நம்ம இன்றைக்கி மாட்டினீங்கடா எல்லோரும். ஓட ஓட அடிக்கிறேன்டா இன்றைக்கி எல்லாரையும். மாட்டினான்டா. வந்துட்டேன் தம்பி, வந்துட்டேன். இன்றைக்கி மாட்டினானடா. கியூ கொடுத்தா ஓடுவோமா கைஸ்? இங்கே மாட்டிங்கடா. டிங் டூங் 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 சஹூர். இப்போ நம்ம டூங் 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 சகூராக மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. டச் கிராஸ். ப்ரிகாஷன், டோன்ட் டச் கிராஸ்ன்றாங்க. மாட்டிக்கிட்ட தம்பி. டூங் 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 சஹூர். இப்போ தலைவன் திரும்ப மாட்டு அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க கைஸ். அவன் ப்ரோக்கு ரொம்ப டூங் 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 சகூர் பிடிக்கும் போல கைஸ். அதனால தான் அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. சிம்பான்சினி பனானினி. அந்த பிரெயின் ராட்லாம் வித்தியாசமாக இருக்குது கைஸ். அதை போய் மீமுன்றிருக்காங்க. என்ன இதுன்னு தெரியல. எஞ்சிட்டியாடா? டுங் 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 சகூர். டுங் 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 சகூர் ஸ்டோரின்னு அடுத்து ஒரு கேம் ப்ளே போடுவோம் கைஸ். அதுவும் ராப்ளக்ஸில் இருக்குது கைஸ். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்த டுங் 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 சகூர் டவர்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்தில் எது போடலாம் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். டுங் 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 சகூர் ஸ்டோரியா இல்லை டுங் 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 சகூர் டவரா? அதை நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். மேக்ஸிமம் கமெண்ட் எதுக்கு வருதோ நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் கைஸ். ஸோ இப்போ 18 செகண்ட்ஸ். மாட்டினான்டா. இன்னும் 18 செகண்ட்குள்ளே அவனை உள்ளே பிடிச்சி போட்டுருவோம். என்னடா போக மாட்டேங்கிறான். டேய் உள்ளே போடா. இந்த இட்டாலியன் பிரெயின் ராட்டுன்னு ஒன்று இப்போ மீம்ஸாக வந்துட்டு இருக்குல்ல கைஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. சிம்பான்சினி பனானினிந்து வாம்பர்டீலோ க்ரொக்கடீலோ வந்து வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஆனால் அதெல்லாம் பார்த்தா மூளை மங்கி போயிடும் கைஸ். அதனால தான் அது பேர் பிரெயின் ராட். பிரெயின்னா மூளை, ராட்னா கெட்டு போகிறது கைஸ். ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக ஒரு இதுக்கு மீனிங்கே இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா மூளை மங்கி போயிடும்னு சொல்லுவாங்களே கைஸ். அதே தான் தலைமை மாட்டு. இன்றைக்கி ஒன்றே வச்சுடா. இன்றைக்கி போட்டு அடிக்கிறேன்டா. மாட்டினீங்கடா எல்லோரும். எங்கே தம்பி ஓட பார்க்குறீங்க? தலைவரே எங்கே வர்றீங்க? ஒரு அடி வாங்கிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். போடு. இந்த ஸ்ட்ரைனை பிடிச்சி உள்ளே போடுங்க. போடு. எங்கே என் மண்டை? போடு.
டே மொட்டையா, இந்த மொட்டையனை பாரு கேஸ், போயிட்டு நம்மள்ட்டே மாட்டிக்கிட்டு இருக்கான். டே ஓடுடா எங்கேயாவது, போடு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா திரும்ப வந்து நம்மள்ட்டே அடி வாங்குறோம் கேஸ். ஐயோ கோல் நானே பாயோ. ஹார்ட்டு ஹொய், துருடு கேஸ். ஹொய் அடி. ஹாய் மாட்டிச்சுரா, போட்டு அடிங்கடா. அதை ஜம்ப் பண்ணாலும் அதை பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்க பிளேயர்ஸ், நம்ம பீஸ்ட். நம்ம ஜம்ப் பண்ணால் நம்மளுக்கு ஸ்லோ டவுன் ஆகிடும் கைஸ். இப்போ போயிட்டு இதுக்கிட்ட ஒளிஞ்சுப்போம். யார் இருந்தாலும் மண்டையில் உட்ராட்டி டுங் சகூர். ஆனால் டுங் சகூருக்கு மட்டும் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது கைஸ். என்னென்னா ஒரு மீம் பேஜில் வந்து இது மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வெப்பேஜில் ஒரு இமேஜ் மாதிரி அமைச்சிருக்காங்க கைஸ். அதை வந்து இந்தோனேஷியாவில் தான் ஃபஸ்ட்டு இதாக இருக்குது, ஃபேமஸாக இருக்குது. அது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த ரம்ஜான் அப்போ வந்து காலைல சஹூர்னு ஒன்று இது பண்ணுவாங்க கைஸ். காலைல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது எடுப்பாங்கல்ல விரதம், அந்த இதுக்காக காலைல இது எல்லோரும் எந்திரிங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து இந்தோனேஷியாவில் வந்து இந்த ட்ரம்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கிட்டேயும் போயிட்டு டுங் சஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க. டுங்னா இப்போ என்ன புரிஞ்சிருக்கும், ட்ரம்ஸை தட்டி சஹூர் எல்லோரும் எந்திரிங்க டைம் ஆகிடுச்சுன்றது தான் இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட்டை கொடுத்து இது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டுங் சஹூர் ஏலியனோ பேயோ எதுவுமே கிடையாது. அது ஜஸ்ட்டு ஒரு இமேஜ். இது ஒன்றுக்கு தான் கைஸ் இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது. மற்றபடி சிம்பான்சினி பனானி இந்த பாம்பர்டிலோ குரோக்கடிலோ அது மாதிரி இருக்க எதுக்குமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, வந்தீங்கன்னா மண்டையில் அடிப்பேன். போடு உள்ளே இருந்து அடிப்பேன், உள்ளே வந்து அடிக்கிறேன்டா எல்லோரையும். இந்த கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க கைஸ். போட்டு அடி, போடு சும்மாவே தட்டுவோம். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது தான், ஃப்ரோசன் போல் இருக்குது. இன்னும் லைஃபே குறைய மாட்டேங்குது. என்னது இது சரியில்லையே. போட்டை தட்டிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி அந்த கிளாஸே உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நின்னா குறைய மாட்டேங்குது, பின்னாடி நின்னாலும் குறைய மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு மட்டும் குறைஞ்சிது. ஆனால் தவறான செயல், குறைய மாட்டேங்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இப்படி போனா கூட போய் அடிச்சிடலாம். சிம்பன் ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ எப்படியோ நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிக்க போகிறோம் இந்த கேமை. பாருங்க கைஸ், நம்ம எட்டக்கா இருக்கணும் போல். எட்டக்கா இருந்தால் அது மாதிரி இதாகுது கைஸ். பாருங்களேன் என்னென்ன சீட்டிங் பண்ணுறாங்க பாருங்க கைஸ். இப்போ எப்படி நான் இது பண்ணுறது, வேற வந்து ஹெல்ப் பண்ண நம்ம என்ன பண்ணுறது? போடு, பிளான் பண்ணி கரெக்டாக குறி வச்சா ஒரு ஆளை மட்டுமே இந்த கேமில் டோட்டலாக நம்ம 2 பேரை மட்டும் டார்கெட் வச்சு அடிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த பக்கம் யாராவது வந்தால் இப்படி அடிப்போம். ஆனால் உள்ளே தான் இருக்காங்க. ரெண்டா இப்படி பண்ணுறீங்க, எட்டுக்கே இருப்போம். 8க்கே இருப்போம் கைஸ். என்னடா இது சீக்கிரம் ட்ரெயினு போனோம். ட்ரெயினை காணும். எல்லோரும் லிஃப்ட் ஆகிட்டாங்க கைஸ், கேம் விட்ட போயிட்டாங்க. இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ இப்போ கொடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவோம் கைஸ். எக்ஸிட்டு எங்கே எக்ஸிட்டு எக்ஸிட்டுக்கிட்ட போய் நிற்கணும் கைஸ். நம்ம வந்தாங்கன்னா அப்படியே போட்டு மண்டையில் ஒரு அடி மண்டையில் வச்சோன்னா தலையை மாட்டிப்பான். அதுக்கப்புறம் தலைவனை போட்டு தள்ளிடலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எஸ்கேப் ஆகிட்டானா பரவாயில்ல, ஆனால் ஆகிட்டு பா, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க. ப்ரோவே காணும், அவனை காணும் கைஸ். அவனை எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், இங்கே ஏதோ எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஐ திங்க் அந்த கேம் கிரியேட்டராக தான் கைஸ் இருக்கணும். என்ன ஏதோ டாக்ஸிக் வேஸ்ட்லாம் இருக்குது. புதுசாக ஏதோ இடத்த டிஸ்கவரி பண்ணியிருக்கோம். எப்படியே ஓடும். டேய் ஒன்றும் எஸ்கேப் ஆகவே யாரு கைஸ் இவன் எஸ்கேப்பும் ஆக மாட்டேங்கிறான், மாட்டவும் மாட்டேங்கிறான். என்னடா ஆளே காணும். இந்த எக்ஸிட்டுக்கும் வந்தாச்சா, அங்கேயும் வந்தாச்சு. ஒரு ஆள் அங்கே போயிருப்பானோ என்னன்னே தெரியலையே. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இன்னும் எஸ்கேப் ஆகுங்க. இப்படி இது மாதிரி பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகிறானோ. ஒரு பிளேயர் எப்படிலாம் கொடுமைப்படுத்தக்கூடாதா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? கேளுங்கடா, ஒழுங்கா இருங்கடா. எஸ்கேப் ஆகிட்டான். இங்கே வரும்போது அங்கே போயிருக்கான், அங்கே வரும்போது இங்கே போயிருக்கான், இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கான். சொவா முடியலையே கைஸ். ரிசல்ட்ஸ் 2 பிளேயர் ஃபார் அவர் மாட்டி நம்மளே தும்சம் பண்ணியிருக்கோம். சொல்கிறதுக்கு இல்லை. ஐயோ இப்படியே சுற்றி பார்த்துட்டு பாருங்க, நாங்கள் தான் விஐபி. ஐயோ என்ன பண்ணுறது? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். ஸோ நான் சொன்ன வீடியோ தாங்க. ஸோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரீகோ, நோமன் அண்ட் ஃப்ரீகோன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு கைஸ். ஸோ இதில் வந்து அவர் கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்காரு கைஸ். 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம், 100 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நிறைய கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்காரு கிளாஸஸ். ஸோ நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃப்ரீகோ அண்ட் நோமேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.